ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பயணியர்களின் பாதுகாப்பு மற்றும் சேவைகளுக்காக முதல் மனித வடிவ ரோபோ இந்தியாவில் எந்த ரயில் நிலையத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? விசாகப்பட்டினம் ரயில் நிலையம். இதன் பெயர் ஏஎஸ்சி அர்ஜுன். இது முழுமையாக விசாகப்பட்டினத்தில் உள்ளூர் தொழில்நுட்பம் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஆர்பிஎஃப் போலீஸ் படையின் கீழ் இயங்கக்கூடியது. செகண்ட் கொஸ்டின், ஜனவரி 23 அன்று உலக சுகாதார அமைப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்த நாடு எது? அமெரிக்கா. தேர்ட் கொஸ்டின், ரோஜ்கர் மேளா எனும் வேலை வாய்ப்பு முகாம் மூலம் மத்திய அரசின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் 61,000 பேர் தேர்ந்தெடுத்து பிரதமர் மோடி அவர்களால் பணி நியமன ஆணை ஜனவரி 24 அன்று வழங்கப்படுகிறது. ரோஜ்கர் மேளாவின் முக்கிய நோக்கம் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், ஜனவரி 23, 2026 அன்று நடந்த உலக டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணியைச் சேர்ந்த மனிஷா திலா செட்லே இணை பட்டம் வென்றது. போட்டி நடந்த இடம் மஸ்கட். ஃபிஃப்த் கொஸ்டின், சர்வதேச கல்வி தினம் ஜனவரி 24. 2018 டிசம்பரில் ஐநா சபையின் பொதுச்சபை ஜனவரி 24ஆம் தேதியை சர்வதேச கல்வி தினமாக அறிவித்தது. சிக்ஸ்த் கொஸ்டின், தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் 2008 ஜனவரி 24ஆம் தேதி முதல் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறது. கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தின் 2ஆம் கட்ட பணிக்காக அதானி குழுமம் எவ்வளவு முதலீடு செய்துள்ளது? 16,000 கோடி ரூபாய். இந்த துறைமுகத்தின் முதல் முனையம் 2025 மே பிரதமர் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 2ஆம் கட்ட விரிவாக்கத்தின் மூலம் இந்திய துணை கண்டத்திலேயே மிகப்பெரிய சரக்கு போக்குவரத்து மையமாக இது மாறும். சமீபத்தில் இந்தியாவின் கடல்சார் ஒத்துழைப்பு அமைப்பு IPOIயில் இணைந்த நாடு எது? ஸ்பெயின். IPOIA என்பது இந்தோ பசிபிக் ஓசியன்ஸ் இனிஷியேட்டிவ். இந்த அமைப்பு 2019இல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. இதுவரை இந்த அமைப்பில் 25க்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்துள்ளன. நம் நாட்டின் சார்பில் விண்வெளியில் இஸ்ரோ அமைக்க உள்ள தனி ஆய்வு நிலையத்தின் பெயர் என்ன? PAS பாரதிய அந்தரிஷ் நிலையம். PAS-1 எனும் இதன் முதல் பகுதி 2028இல் விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளது. PAS-1 10,000 கிலோ எடை உடையது. இது பூமியிலிருந்து 450 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இந்த ஆய்வு நிலைய மாதிரி 2025 ஆகஸ்ட் தேசிய விண்வெளி தினத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. சமீபத்தில் F-47 என்னும் ரேடாரில் சிக்காத 6ஆம் தலைமுறை போர் விமானம் எந்த நாட்டில் இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? அமெரிக்க இராணுவம். இதை தயாரிக்கும் நிறுவனம் போயிங் நிறுவனம். இது மணிக்கு 2,500 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் திறன் உடையது.